ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருணக்கிழங்குல பார்த்தீங்கன்னா சிப்ஸ் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய குழம்பு அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்போம், புளிக்குழம்பு அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இதில் வித்தியாசமாக சிப்ஸ் பண்ண போகிறோங்க. ரொம்பவே மொறுமொறுன்னு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கக்கூடிய இந்த சிப்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீளமான வந்து கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த சைஸில் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தால் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நான் வந்து ஒரு சின்ன சைஸ் பீஸு கருணக்கிழங்கு தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணவும் இந்த மாதிரி தெரியுதுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தனி மிளகாய் தூள் தாங்க சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எடுத்திருக்க இந்த கருணக்கிழங்கோட அளவை பொறுத்து நீங்கள் இந்த மைதா மாவு, சோள மாவு இது ரெண்டோட அளவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்த பின்னாடி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இதில் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் நம்ம இந்த மாவு ஐட்டம்லாம் சேர்த்தனால. ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணி தெளித்து விட்டு நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சில்லிக்கெல்லாம் பிசையும் போது எந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுப்போமோ ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ சில்லிக்கு தேவையான அளவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இது ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுறலாங்க. 15 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா அந்த மசாலா எல்லாமே உள்ளே நல்லா சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இது எண்ணெயில் போட்டு பொரிச்சோம்னா ரொம்பவே வந்து அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. ஸோ எண்ணெய் பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்குதுங்க. எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி நம்ம இந்த சிப்ஸை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடானதும் நான் வந்து சேர்த்துட்டேன். ஒவ்வொரு பீஸாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றோட ஒன்று ரொம்ப குழன்னு ஒட்டிக்கும். ஸோ ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கீங்களோ அதில் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு சேர்த்து நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம் தாராளமாக. ஸோ இது மாதிரி நான் சேர்த்துருக்கேங்க. ஒரு சைடு வந்து நல்லா வெந்த பின்னாடி மறுபக்கம் வந்து திருப்பி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் திருப்பி விட்டுட்டு நல்லா பொரித்து வெளியே எடுத்த பின்னாடி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா தனித்தனியாக வந்துடும். ஒரு பக்கம் நல்லா வெந்த பின்னாடி மறுபக்கம் வந்து திருப்பி போடுங்க. அவசரப்பட்டு திருப்பி போட்டுறாதீங்க. ஸோ பாருங்கள், கலர்லாம் மாறி ஒரு சூப்பரான கலரில் பார்த்திங்கன்னா இந்த சிப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே மொறுமொறுன்னு இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிப்ஸ் பார்த்திங்கன்னா. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரெடியான பின்னாடி இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். மிச்சம் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நான் வந்து செஞ்சது போக மீதி வந்து இருக்குது, அதையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி போட்டு தான் பொரிச்சு எடுக்க போகிறேன். ஸோ லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ்னே சொல்லலாங்க. தயிர் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். வெரைட்டி ரைஸ் ஆகட்டும், இல்லை நம்ம சாம்பார் சாதம் வச்சு சாப்பிட்டா பொரியல்லாம் வச்சு சாப்பிடுவோம்ல, அந்த டைமில் கூட இதை கடிச்சிட்டு சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ மீதம் இருக்கிறதையும் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான இந்த சேனக்கிழங்கு சிப்ஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே அருமையாக இருக்குங்க. எல்லோரும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.